3500 கோடி ரூபாயை கொண்டு வந்து ரோடு போகணும். அதை கூட செய்ய முடியாத ஒரு கையால் ஆகாத துப்பு கெட்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. திமுக அரசை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். நம்முடைய ஆஞ்சநேயர் கோவில் வாசல் இருந்து கொடை ரோடு வரை 3500 கோடி ரூபாய் எக்ஸ்பிரஸ் ரோடுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க செய்ய வேண்டியது நிலத்தை பிடிச்சி கொடுக்கணும், நில ஓனர்கிட்ட பேசணும், 3500 கோடி ரூபாயை கொண்டு வந்து ரோடு போகணும். அதை கூட செய்ய முடியாத ஒரு கையால் ஆகாத துப்பு கெட்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணணும். முதலமைச்சர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருங்க? ஐயா, நீங்க மத்திய அரசுக்கு நிலம் கொடுக்குறீங்க. நிலத்துக்கு மத்தியில 6 ஏக்கர் நிலம் கொடுக்காம எப்படிங்க ஐயா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ண முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ணக்கூடாது. விஸ்தாரம் பண்ணிட்டா அது பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் பாராட்டுவார்கள். அதுக்காக லேண்டை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏக்கரை இன்னுமே கோர்ட்ல பஞ்சாயத்து பண்ணி மத்திய அரசு 6 கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். 6 கடிதம். இதுக்கு மேல நம்ம ராணுவத்தை கொண்டு வந்தாங்க ஐயா, அந்த 10 ஏக்கரை பிடிக்கிறது நீங்களே சொல்லுங்க. ஒரு ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய நிலத்தை கூட உருப்படியா கொடுக்காம 6 முறை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதி எந்த பிரயோஜனமும் கோயம்புத்தூருக்கு செய்யாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை தயவு செஞ்சு எங்கேயுமே நீங்க மறந்துடாதீங்க ஐயா. எங்க பார்த்தாலும் குப்பை மேடு, எங்க பார்த்தாலும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.